பைபிள்ல 2 பேரு இப்படி கேட்டாங்க உங்க மகிமையை பார்க்கணும்னு. ஒன்னு தாவீது, இன்னொன்னு மோசே. ராமன் சொல்லுங்களேன். இந்த மோசே ஆண்டவரை பார்த்து கேட்கிறாரு, உமது மகிமையை எனக்கு காண்பித்தருளும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆவிக்குரிய நிலைமையில முதிர்ச்சியானவங்களுடைய ஜெபம் இப்படிதான் இருக்கும். ஆண்டவர் எனக்கு நிறைய ஆசீர்வாதம் கொடுங்க, அதெல்லாம் தேவையில்லை. எனக்கு தேவை கர்த்தருடைய மகிமை. மகிமையை வாஞ்சிக்கிறவங்களுக்கு பணம், புகழ், பேரு, ஆஸ்தி, அந்தஸ்து, சொத்து இதெல்லாம் பெருசாவே தெரியாது. கையை உயர்த்தி மகிமையை எனக்கு காண்பித்தருளும். நல்ல வாயை திறந்து சொல்லுங்க, மகிமையை எனக்கு காண்பித்தருளும். என் வாழ்க்கையில, ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில, ஒரு ஊழியக்காரனுடைய வாழ்க்கையில ஒரு முறையாவது நான் மகிமையை சந்திச்சிருக்கணும். சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மகிமை மேகத்தில் நான் ஏறி வருவேன், மகிமை ராஜாவை நான் தரிசிப்பேனே. மகிமை மேகத்தில் நான் ஏறி வருவேன், மகிமை ராஜாவை நான் தரிசிப்பேனே. கையை தட்டி மகிமை மேகத்தில் நான் ஏறி வருவேன், மகிமை ராஜாவை நான் தரிசிப்பேனே. மகிமை மேகத்தில் நான் ஏறி வருவேன், மகிமை ராஜாவை நான் தரிசிப்பேனே. தூதர் சேனையோடு என் ஜெப வேளையில், சொல்லுங்க, தூதர் சேனையோடு என் ஜெப வேளையில் ஆவியில் களி கூர்ந்து மறுரூபமாகி நான் மகிபனை தரிசிப்பேனே. ஆவியில் களி கூர்ந்து மறுரூபமாகி நான் மகிபனை தரிசிப்பேனே. கைத்தட்டே மகிமை மகிமை ராஜாவை நான் தரிசிப்பேன். கைத்தட்டே மகிமை மேகத்தில் நான் ஏறி வருவேன், மகிமை ராஜாவை. ஜோரா one more time. மகிமை மேகத்தில் நான் ஏறி வருவேன், மகிமை ராஜாவை. நல்ல சத்தமா ஆஹா. மகிமை மேகத்தில் நான் ஹல்லேலூயா. மகிமையை பார்க்கணும் ஆண்டவரே. கையை உயர்த்தி சொல்லுங்க, மகிமையை பார்க்கணும். இன்னைக்கு நான் உங்க சிந்தை எல்லாம் ஒன்னே கேட்கட்டும், உங்க மகிமையை நான் பார்க்கணும்ப்பா. சொல்லுங்க, உங்க மகிமையை நான் பார்க்கணும் ஆண்டவரே. ஆமென் சொல்லுங்களேன். மோசே முதல்ல மகிமையை கேட்டார். எல்லாரும் சொல்லுங்க, மகிமையை என்ன செஞ்சாரு? கேட்டார். நீங்களும் நானும் ஆண்டவர்கிட்ட கேட்க வேண்டிய காரியம், உமது மகிமையை எனக்கு காண்பித்தருளும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. யாத்திராகமம் 33:18. யாராவது எடுத்து சத்தமா வாசிங்க. யாத்திராகமம் 33:18. சத்தமா. யாத்திராகமம் 33:18. அப்பொழுது அவன் உம்முடைய மகிமையை எனக்கு காண்பித்தருளும் என்றான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். எல்லாரும் சொல்லுங்க, மகிமையை கேட்டாருன்னு சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க, கேட்டாரு. நீங்க என்ன கேட்க போறீங்க? பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, உங்களுக்கு என்ன வேணும்? ஆண்டவர், இப்போதைக்கு ஒரு 1 கோடி படம் கொடுத்தீங்கன்னா போதும்ப்பா, என் கடன் எல்லாம் அடைச்சு முடிச்சுட்டு மிச்சத்தை உமக்கு காணிக்கையா கொடுத்துருவேன் ஆண்டவரே. ஆமேனா? நீங்க என்ன கேட்க போறீங்க ஆண்டவர்கிட்ட? மகிமை எனக்கு காண்பித்தார். சரி, இப்ப நான் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன். ரொம்ப நேரம் பாட்டு பாடியிருப்பீங்க.
உங்க சிந்தனைக்குள்ள சில காரியம் ஏறணும்னு நான் விரும்புறேன். கவனிக்கணும். இது முதல் முறையா மோசே கேட்கிறதா? இதுக்கு முன்னாடி அவர் மகிமையை பார்த்திருக்காரா இல்லையா? எங்க பார்த்தாரு? வாயை திறந்து பேசுங்க. எங்க பார்த்தாரு முதல் முறை மகிமைய? முச்சடியில. மோசே முதல் முறை மகிமையை பார்த்தது எங்க தெரியுமா? முச்சடியில. அங்க மகிமையை பார்க்கிறாரு. ஒரு முச்செடி ஒன்று பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. அதன் இலை பச்சையா இருக்குது. என்னடா இது, இலை பச்சையா இருக்கு, ஆனா முள்செடி எரியுதேன்னு அந்த அற்புத காட்சியை பக்கத்துல போய் பார்ப்பேன்னு போறாரு. ஆண்டவர் சொல்றாரு, கிட்ட வராத, நீ நிக்கிற இடம் பரிசுத்த பூமி, உன் காலில் இருக்கிற பாதரட்சியை கலட்டி போடு. ஒரு ஆமென் சொல்லுங்க. கலட்டி போட்டுட்டு நிக்கிறாரு. ஆண்டவர் சொல்றாரு, எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தை நான் பார்க்கவே பார்த்து ஆளோட்டிகள் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன். அவர்கள் இடுகிற கூக்குரல் என் சந்நிதியிலே வந்து எட்டினது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ நீ போய் அந்த அடிமைத்தனத்தில் இருக்கிறவங்களை விடுதலை பண்ணு.